ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 22ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். ஆகாஷுடன் பேசி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த சித்தார்த் அவன் அறையில் கட்டிலில் படுத்துக்கொண்டு சோஃபியாவின் நினைவில் மூழ்கியிருந்தான். அவளுடன் வாழ்ந்த அந்த 5 மாத அழகான நினைவுகளை எண்ணிக்கொண்டு படுத்திருந்தான். நான் தப்பு பண்ணிட்டேன் சோஃபி. அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்க கூடாது. உனக்கு பேசி புரிய வச்சிருக்கணும். உன்னை வீட்டை விட்டு போக விட்டுருக்க கூடாதுடி. எப்படா விடியும்னு இருக்கு. உன்னை வந்து பார்க்கணும். உன்கிட்ட சாரி சொல்லி உன்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேண்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கு சோஃபி என்று மனதிற்குள் அவளுடன் பேசி கொண்டிருந்தான். இங்கு ஹாஸ்டலில் சோஃபியா தன் கால்களை குறுக்கிக் கொண்டு முகத்தை மூடி அழுது கொண்டிருந்தாள். காஃபி ஷாப்பில் சித்தார்த்தை யாரோ தெரியாதவன் போல் காட்டிக்கொண்டாலும் இப்போது அவனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள். இப்போதானே கொஞ்ச நாளாக நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேன். மறுபடியும் ஏன் என் லைஃப்குள்ளே வரீங்க? அதான் போடி வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ மறுபடியும் எதுக்கு வரீங்க? எனக்கு உங்களை பார்க்க வேண்டாம், உங்ககிட்ட பேச வேண்டாம் என்று புலம்பி அழுது கொண்டிருந்தாள். இருவரும் தூங்காமல் ஒருவரை ஒருவர் நினைத்து மனதிற்குள் பேசிக் கொண்டிருந்தனர். சித்தார்த் காலை விடியலை நோக்கி காத்து கொண்டிருந்தான். காலை விடிந்ததும் குளித்துவிட்டு கீழே வந்து தன் அப்பாவிடம், அப்பா, நான் போய் சோஃபியாவை கூட்டிகிட்டு வர போகிறேன். அவள் போய் 3 மாதம் ஆகுது. இப்போ என்ன புதுசா? இப்போ தான் உனக்கு உன் பொண்டாட்டி ஞாபகம் வருதா? அப்பா சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டில் எல்லாமே பழைய மாதிரி ஆயிடும். தன் அம்மா மற்றும் ஷாமிடம் சொல்லிவிட்டு சோஃபியாவை பார்க்க கல்லூரிக்கு சென்றான். காலேஜ் கேன்டீனில் சோஃபியாவிற்காக காத்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு அருண் மற்றும் சரண்யா வந்தனர். அருண், சோஃபியா எங்கடா? எப்போ வருவா? சரண்யா அதற்கு, நீங்கள் எதுக்கண்ணா இப்போ அவளை தேடி வந்திருக்கீங்க? அவளே இப்போ தான் கொஞ்ச நாளாக ஏதோ சிரிக்கிறா. இப்போ நீங்கள் மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? அருண் அவளிடம், ஏய் அமைதியாரடி என்று சரண்யாவை அடக்கினான். சரண்யா, உன் கோவம் எனக்கு புரியுது. எனக்கு தெரியல எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு. அவள் என்னை புரிஞ்சிக்கலன்ற கோவத்தில் நான் இத்தனை நாள் இருந்துட்டேன். ஆனால் நேற்று தான் எனக்கு தெரியும் அவள் தனியாக ஹாஸ்டலில் தங்கி காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறான்னு. அதான் அவகிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு இருக்கேன். சீனியர், எங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை. நாங்கள் சோஃபியாவுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணோம். ஆனால் அவளுக்கு உங்கள் மேலே இருக்க கோவம் குறையவே இல்லை. எனக்கு தெரியல அவள் உங்க கூட வருவாளான்னு என்று அருண் அதற்கு பதில் சொல்லி கொண்டிருந்தான். அப்போது சோஃபியா உள்ளே வந்தாள். அவளின் சிவந்திருந்த விழிகள் அவள் இரவு முழுக்க அழுதிருந்ததையும் தூங்காமல் இருந்ததையும் அவனுக்கு உணர்த்தியது. அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து, அருண், சரண்யா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க கிளாஸுக்கு போகலாம். சோஃபியா, நில்லுடி, உன்கிட்ட பேச தான் வந்தேன். அன்னைக்கு தான் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. அட்லீஸ்ட் இப்போவாவது கேளு சோஃபி. அருண், சரண்யா, இப்போ நீங்கள் 2 பேரும் வரப்போறீங்களா இல்லையா? சித்தார்த் கலங்கி கொண்டிருப்பதை பார்த்து, சோஃபி, நீ கிளாஸுக்கு போ. உன்னோட ஹஸ்பண்டாக இவரை தெரியறதுக்கு முன்னாடி இவர் இந்த காலேஜோட சீனியர். ஸோ நாங்கள் பேசிட்டு வரோம் என்று சரண்யா சொல்ல சோஃபியா அவளை பார்த்து முறைத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். சோஃபி, நில்லுடி, போகாத, உன்கிட்ட பேச தான் வந்திருக்கேன் என்று சித்தார்த் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவள் சென்று விட்டாள். அருண் அவனிடம், சீனியர் உட்காருங்க. அண்ணா, நீங்கள் ஏன் இப்போ 3 மாதம் கழிச்சு வந்திருக்கீங்க? சரண்யா, எனக்கு உண்மையாக தெரியாது அவள் தனியாக இருக்கான்னு. அவள் அவங்க அம்மா வீட்டில் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது அர்ஜுன் அண்ணா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே சரண்யா, அர்ஜுன் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்ததும் அவள் எங்கள் வீட்டுக்கு தான் வந்தா. நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னா. நானும் அவளை ரொம்ப திட்டினேன். நீங்கள் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி புரிய வச்சேன். தாலியை கழட்டி வச்சுட்டு வந்தது தப்புன்னு அவளை ரொம்ப திட்டினேன். ஒரு பொண்ணோட உங்களை க்ளோஸாக பார்த்ததை அவளால் தாங்கிக்க முடியல. 2 நாள் அவள் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக தான் இருந்தா. சாப்பிடாம தூங்காமல் உங்களையே நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
தண்ணியும் மறந்து தூங்குனா திடீர்னு எந்திரிச்சு உங்கள் பேரை சொல்லி அழுவா. 2 நாளைக்கு அப்புறம் புல்லட் பைக் சவுண்ட் கேட்டாலே நீங்கள் வந்துட்டீங்களான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு ரொம்ப நம்பினா. 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வந்துடுவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தா. அவளோட அந்த நிலைமையை பார்த்துட்டு நான் அர்ஜுன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்னா அவள் உங்கள் கூட திரும்ப வந்துடுவான்னு அவர்கிட்ட சொன்னேன். சோஃபியா நான் பேசுகிறத கேட்டுட்டு அர்ஜுன் அண்ணா கிட்ட அவளுக்காக உங்ககிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடுவீங்கன்ற அவளோட ஏக்கம் கோவமாக மாறிச்சு. கோவம் விரக்தியாக மாறிடுச்சு. அர்ஜுன் அண்ணா தான் அவளை ஹாஸ்டலில் தங்க வைக்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணாங்க. அவரே எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவள் கேட்கல. பார்ட் டைம் ஜாப் கேட்டுட்டு அவர் சொன்ன இடத்துல வேலைக்கு போக ஆரம்பித்தா. உங்களை முழுசாக மறந்துட்டாளன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியலண்ணா. ஆனால் உங்கள் மேலே அவளுக்கு நிறைய கோவம் மட்டும் இருக்குது. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, அதனால் அந்த கோவம் உடனே போயிடுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நாங்களும் அவகிட்ட பேசுகிறோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பேசி அவளை கன்வின்ஸ் பண்ண பாருங்கள். சரண்யா கூறியதை கேட்டு சித்தார்த்திற்கு அர்ஜுன் மேல் மிகுந்த கோபம் வந்தது. நீ ஏன் சரண்யா எனக்கு ஃபோன் பண்ணலை? அவள் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டானா? என்னம்மா ப்ராமிஸ் பண்ணிட்டேனா ஃபோன் பண்ண மாட்டியா? அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்கிற, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல என்று சித்தார்த் கலங்கினான். சரி நீங்கள் கிளாஸுக்கு போங்க, நான் ஈவினிங் வந்து அவளை பார்க்குறேன். எனக்கு இப்போ போய் அர்ஜுனை உடனே பார்க்கணும் என்று சொல்லி வேகமாக அர்ஜுனை பார்க்க அவனது அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்று கொண்டிருந்தான். சோஃபியா வீட்டை விட்டு சென்றதிலிருந்து அர்ஜுனும் சித்தார்த்தும் பேசிக்கொள்ளவில்லை. அர்ஜுன் வீட்டு காலிங் பெல்லை சித்தார்த் வேகமாக அழுத்தி கொண்டிருந்தான். கடுப்புடன் வந்து கதவை திறந்த அர்ஜுன் வெளியே சித்தார்த் கோபமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். உள்ளவாடா என்று அவனை அழைத்தான். உள்ளே வந்த சித்தார்த் அர்ஜுன் சட்டையை கோபமாக பிடித்து, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா துரோகி, ஏண்டா சோஃபியா ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறத என்கிட்ட சொல்லலை? அர்ஜுனும் சித்தார்த் சட்டையை பிடித்து கொண்டு, அன்றைக்கே வீட்டில் வந்து கூப்பிட்டல்ல, என் கூட வா, அவள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல்ல, நான் சொன்னதை நீ கேட்டியாடா? நீ தெளிவாக சொல்லியிருக்க வேண்டியது தானடா அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகலன்னு. சொல்லியிருந்தா மட்டும் கூட வந்திருப்பியா? தாலியை கழட்டி வச்சுட்டு போயிட்டா, என்னை சந்தேகப்பட்டுட்டா, அப்படி இப்படின்னு இன்னும் குதிச்சிருப்ப. ஒரு பொண்ணு அவளாக தேடி வந்து லவ் சொல்லி அவங்க வீட்டையே வேணான்னு உனக்காக தூக்கி போட்டுட்டு வந்தா. ஆனால் அதெல்லாம் நீ யோசிச்சியாடா? உன் மேலே தப்பு இல்லைன்னு அவளுக்கு சொல்லி எத்தனை தடவை புரிய வச்ச? ஈஸியாக டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டல்ல, இப்போ போய் கெஞ்சுடா. நீ எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டான் உன்கிட்ட. ஏ அர்ஜுன், நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது? அவள் தான் என்னை தேடி வந்தா. ஆனால் அவள் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணேன், அவள் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருந்தேன்னு உனக்கு தெரியாது? போடா, போய் அவகிட்ட கேட்டுப்பாரு, என் கூட வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவா. இருவரும் ஒருவர் சட்டையை மற்றவர் பிடித்து சண்டையிட்டு கொண்டிருக்க ஐஷு வந்து இருவரையும் விளக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அர்ஜுன், சித், சண்டை போட்டுக்காதீங்கடா, கையிடுங்க 2 பேரும் என்று அவள் விளக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அப்போது குழந்தையின் அழுகுரல் கேட்டது. சித்தார்த் தன் கைகளை விலக்கி ஐஷுவின் வயிற்றை பார்த்தான். பின் அழுகுரல் வரும் திசையை நோக்கி நடந்து சென்று தொட்டிலில் இருக்கும் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தான். அவன் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அந்த குழந்தையின் மீது விழுந்தது. அர்ஜுன் அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்து அவன் தோலை பற்றி, சாரி மச்சான். சித்தார்த் அவன் கையை தட்டிவிட்டு, குழந்தை பிறந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லலை, அந்த அளவுக்கு நான் வேண்டாதவனா போயிட்டேனா மச்சான்? சித், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. நீ சோஃபியாவை வேண்டான்னு சொன்னதும் உன் மேலே இருக்க கோவத்தில். சாரி மச்சான், சொல்லாமல் விட்டது தப்பு தான். அவனை விட ஐஷோ, உனக்கும் நான் வேண்டாதவனா போயிட்டேனா? சித், லாஸ்ட் மினிட்ல டெலிவரியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணி தான் பாப்பாவை வெளியே எடுத்தாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வந்து 1 வீக் தான் ஆகுதுடா. இன்னும் பெயின் இருக்குது. நான் யார்கிட்டையும் பேசலை. இவன் உங்ககிட்ட சொல்லாதது எனக்கு தெரியாது. சாரிடா. குழந்தை அழுது கொண்டே இருக்க,
இந்த ஐஷு, பேபிக்கு ஃபீட் பண்ணு என்று குழந்தையை அவளிடம் கொடுத்தான். ஐஷு குழந்தையை எடுத்துக்கொண்டு படுக்கை அறையில் வைத்து பசியாற்றிக் கொண்டிருந்தாள். என்ன குழந்தடா? ஒன்று மச்சான். ஐஷு டெலிவரியில் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா. ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்லடா, நான் வந்திருப்பேன். தனியாக கஷ்டப்பட்டியா மச்சான்? சித்தார்த் கூறியதை கேட்டு அர்ஜுன் சித்தார்த்தை அணைத்து கொண்டான். சாரி மச்சான் என்று சொல்லி இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தனர். குழந்தைக்கு பசியாற்றிவிட்டு வெளியே வந்த ஐஷு அதை பார்க்க சிரித்துக்கொண்டே, என்னடா 2 பேரும் என்ன குழந்தையா என்று கேட்க இருவரும் விலகினர். தனியாக 2 பேரும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லைடா, மேடு இருக்காங்க, அப்புறம் பாப்பாவை பார்த்துக்கவும் ஆள் இருக்கு. ஐஷு, நீ உன் அம்மா வீட்டுக்கு போகலாம்ல? நானும் அதே தாண்டா சொல்கிறேன், ஆனால் என்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு என் கூடவே இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் மச்சான், அப்புறம் அம்மா அப்பா கூடவே போயிடுவேன். இவ தான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்கு தான் டெம்பரவரியாக இந்த அப்பார்ட்மெண்ட். சோஃபியாவை போய் பார்த்தியா? என்ன சொல்கிறா? போடா, பேசாத துரோகி. சித், அவள் தான் உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. சொன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? நல்ல அண்ணனா தங்கச்சிக்கு புத்தி சொல்லி என் கூட சேர்த்து வச்சிருக்கணும். மச்சான், அதெல்லாம் நான் பண்ணாமல் இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? ரொம்ப பேசி பார்த்தேன்டா. அவள் ஏதோ ஒரு விஷயத்தில் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. அதை தான் கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒழுங்காக பேசி சமாதானம் பண்ணி என் கூட சேர்த்து வச்சு எல்லாத்தையும் நீ தான் இப்போ சரி பண்ணுற. டேய், இதெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம். சரி, சோஃபியாவை எங்கே பார்த்த? ஆகாஷ்னு ஒரு ஃப்ரெண்டு மச்சான் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் கூட வான்னு ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போனான். போய் பார்த்தா அது சோஃபியாடா. சித்தார்த் சொன்னதை கேட்டு ஐஷு அர்ஜுன் இருவரும் சிரித்தனர். என்னடா, என்னை பார்த்தா 2 பேருக்கும் சிரிப்பு வருதா? என்னை யாரோ மாதிரி பார்க்குறா. காலையில் கூட காலேஜ் போய் பார்த்துட்டு தான் வரேன். எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியல. சரி, எதுக்கு அவளுக்கு காஃபி ஷாப்பில் போய் வேலை வாங்கி கொடுத்த? டெய்லி எத்தனை பேர் வந்து அவளை பார்த்துட்டு போகிறானுங்க தெரியுமா? நினச்சாலே கடுப்பாகுது. ஜாப் எல்லாம் எதுவும் வேண்டாம், நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவள் தான் கேட்கவே இல்லை. அந்த காஃபி ஷாப் நம்மளோட டிசைன் தான். நீ போனதுக்கப்புறம் நானும் செல்வாவும் இருந்து ரெனோவேஷன் முடிச்சு கொடுத்தோம். நினச்ச மச்சான், டிசைன் பார்த்ததுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. அந்த காஃபி ஷாப் ஓனர் ரொம்ப நல்லவரடா. சோஃபியாவை நல்லா பார்த்துக்கிறாரு. பார்த்த மச்சான் எல்லாத்தையும். மாலை வரை அவர்கள் வீட்டில் இருந்து விட்டு சோஃபியாவை பார்க்க மீண்டும் கல்லூரிக்கு புறப்பட்டான். இருடா, நானும் வரேன். வேண்டாம் மச்சான், ஐஷு தனியாக இருக்கா. நீ அவ கூட இரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ போய் கூப்பிடுவேன். அவள் என் கூட வரலனா திரும்ப வந்து உன் மூஞ்ச உடச்சிடுவேண்டா. இங்கே பாரு, 3 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கா. நீ கூப்பிட்டதும் கண்டிப்பாக அவள் வரமாட்டா. மறுபடியும் எதுவும் சொதப்பி வைக்காமல் ஒழுங்காக பொறுமையாக பேசி அவளுக்கு புரியவை. நானும் அவகிட்ட பேசுகிறேன். ஆனால் மச்சான், என் லைஃப்பில் நல்ல வேலை பண்ணடா. உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு. டேய் சித், சாரிடா. நான் தான் சொன்னேன்ல, நீ போய் அவகிட்ட பேசு. நானும் பேசி எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணுறேன். சித்தார்த் சோஃபியாவை பார்ப்பதற்காக கல்லூரி வாசலில் நின்று கொண்டிருந்தான். சோஃபியா நடந்து வருவதை பார்த்து தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அவள் முன் நிறுத்தி, சோஃபி ஏறுடி, வீட்டுக்கு போகலாம். சோஃபி நில்லுடி, உன்கிட்ட பேசணும் என்று அவன் பேசிக்கொண்டே இருக்க சோஃபியா சென்று பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டாள். சித்தார்த் தன் பைக்கை ஓரமாக அந்த பஸ் ஸ்டாப் அருகே நிறுத்திவிட்டு அவள் அருகே வந்து, இப்படி பேசாம நான் சொல்ல வரதை கேட்காம இருந்தா இது எப்படி சரியாகும் என்று அவன் பேச ஆரம்பித்ததும் சோஃபியா வந்த பஸ்ஸில் ஏறினாள். சித்தார்த்தும் அந்த பஸ்ஸில் ஏறி அவள் பின்னால் நின்று கொண்டான். பொண்டாட்டி, ஏண்டி இப்படி இருக்க? பேசவும் மாட்டேங்கிற, நான் சொல்ல வரதை கேட்கவும் மாட்டேங்கிற. ப்ளீஸ் வா, வீட்டுக்கு போகலாம். சாரி சோஃபி என்று அவள் பின்னால் நின்று கொண்டு அவள் காதின் அருகே குனிந்து அவன் பேசிக்கொண்டு வந்தான். 2 ஸ்டாப் தள்ளி பஸ்ஸில் ஏறிய மற்றொரு வாலிபன் சித்தார்த் அருகே வந்து நின்று, ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இன்னைக்கு பார்த்ததுமே பேச ஆரம்பிச்சிட்டிங்களா?
அது என் ஃபிகரு. 2 மாசமா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஏன் இதே பஸ்ல அவங்க கிட்ட செருப்படி கூட வாங்கியிருக்கேன். அப்படி இருந்து விடாம பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ட்ரூ லவ். சித்தார்த் திரும்பி அவனை பார்த்து கோபமாக முறைத்து கொண்டிருந்தான். டேய், யாருடா நீ? இருக்கிற பிரச்சனையில ஆல்ரெடி நான் செம்ம கடுப்புல இருக்கேன். அடி வாங்காம ஒழுங்கா ஓடிடு. என்ன மிரட்னா பயந்துடுவேனா? இங்க பாருடா, இன்னொரு தடவை லவ் அது இதுன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருந்த மூஞ்செல்லாம் உடைச்சிடுவேன். அவ என் பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டியா? ஆமாண்டா, இப்போலேருந்து அவ உனக்கு அண்ணி. அண்ணா, என்ன சொல்றீங்க? ஒரு சண்டையில கோச்சிட்டு வந்துட்டா, அதான் சமாதானம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது என்னால நம்ப முடியலையே. அப்படியா, இதை பாரு என்று சொல்லி கம்பியை பிடித்திருக்கும் அவள் கையின் மீது தன் கையை வைத்தான். அது சித்தார்த் கை என்பதால் சோஃபியா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். பாத்தியா, சொன்னல்ல, கொஞ்சம் கோவமா இருக்கா, வேற எதுவும் இல்லை. அண்ணா, ஒரு தடவை பஸ்ல சடன் பிரேக் போட்டப்போ நான் தெரியாம அவங்க மேல லைட்டா இடிச்சிட்டேன். அதுக்கு தான் அன்னைக்கு அவங்க கிட்ட செம்மடி வாங்கினேன். ஆனா அவங்க இப்போ சைலண்டா இருக்கிறத பார்த்தா நீங்க சொல்றது உண்மைதான் போலியே. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட. இனிமே ஒழுங்கா பின்னாடி சுத்தாம படிக்கிற வேலையை பாரு என்று அவனை மிரட்டி கொண்டிருந்தான். சோஃபியா பஸ்ஸை விட்டு இறங்கி தன் வேலை பார்க்கும் காஃபி ஷாப் உள்ளே நடந்து சென்றாள். சோஃபியா, நில்லு, நான் உன்கிட்ட பேசணுண்டி என்று சித்தார்த்தும் அவள் பின்னாலே சென்று கொண்டிருந்தான். அப்போது ஆகாஷ் வெளியே நின்று கொண்டிருப்பதை பார்த்து, என்ன மச்சான், பழக்க தோஷத்துல இன்னைக்கு வந்துட்டியா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நேற்று அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் என் மைண்டில் அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறியா? உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ கால் எடுக்கல. கண்டிப்பாக இங்கே வருவேன்னு தெரியும், அதான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு. அர்ஜுன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே குட்டி பாப்பா இருந்துச்சு, அதான் ஃபோன் சைலண்டில் போட்டேன். சரி, என்ன பேசி பார்த்தியா உன் ஒய்ஃப் கிட்ட? என்ன சொல்கிறாங்க? காலையிலேருந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருக்க மச்சான், ஆனால் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. நான் சொல்ல வரதையும் கேட்க மாட்டேங்கிறா. என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும். அவன் என் கண்ணை பார்த்தா போதும்டா, கண்டிப்பாக என் கூட வந்துடுவா. அதுக்கு பயந்துட்டு தான் என்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் மச்சான். எப்படியும் அவகிட்ட பேசி அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் இன்னைக்கு. சரி வா, உள்ளே போகலாம் என்று ஆகாஷை அழைத்து கொண்டு சித்தார்த் காஃபி ஷாப் உள்ளே சென்றான். இருவரும் உள்ளே சென்று ஒரு டேபிளில் அமர்ந்தனர். சோஃபியா தன் உடைகளை மாற்றிவிட்டு காஃபி ஷாப்பில் வேலை செய்யும் உடையில் வந்து தன் பில்லிங் கியூவை ஓப்பன் செய்தாள். சித்தார்த் ஆகாஷிடம், வா மச்சான் என்று அழைக்க, இரு மச்சான், அங்கே பார்த்தல்ல கியூ, எல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் நீ போய் பேசு. டேய், என்னடா இது, பார்த்தாலே செம்ம காண்டாவுது என்று சித்தார்த் தன் பற்களை கடித்து கொண்டு கூறினான். கொஞ்சம் பொறுத்துக்கூடா, எதுவும் டென்ஷன் ஆகி பிரச்சனை பண்ணிடாத. சித்தார்த் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சோஃபியாவை பார்த்து கொண்டிருந்தான். யாரு மச்சான் அவன்? ரொம்ப நேரமாக அவகிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு தெரியலடா, நான் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி இதுலேருந்து இவன் பார்த்துட்டு இருக்கான் போல. கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவான் மச்சான். தன் பொறுமையை இழந்த சித்தார்த் எழுந்து சென்று அவன் சட்டையை பிடித்து, என்னடா என்ன பேசிட்டு இருக்க? அதான் ஆர்டர் சொல்லிட்டல்ல, ஒழுங்கா போயிடு என்று அவனிடம் சண்டையிடத் தொடங்கினான். அதை கவனித்த காஃபி ஷாப் ஓனரின் மனைவி ராகவி தன் கணவனிடம், கௌதம், அங்கே பாருங்க, ஏதோ சண்டை போல இருக்கு. பரவாயில்ல ராகவி, அவன் வாங்கட்டும், நானே 2 வைக்கலான்னு தான் இருந்தேன். டெய்லி வந்து அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஆமாம், இந்த பையன் யாருன்னு தெரியலையே, நேற்று தான் வந்தான், இன்னைக்கு அவளுக்காக சண்டை போட போறானா? இவனுங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. சித்தார்த்திடமிருந்து வாங்கிய அடியில் அவன் அந்த இடத்தை விட்டு சென்றிருக்க சித்தார்த் திரும்பி சோஃபியாவிடம், சோஃபியா, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, வீட்டுக்கு போகலாம் வாடி. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இதெல்லாம் பார்க்க. எவனோ வந்து உன்கிட்ட இந்த மாதிரி பேசுறது என்று அவள் கையை பிடித்து இழுத்தான்.
அதை கவனித்த கௌதம் மற்றும் ராகவி அவனிடம் வந்து, ஹலோ பிரதர், என்ன அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு பார்த்தா இப்போ நீங்களே அவள் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க என்று கௌதம் சித்தார்த்திடம் கேட்க, சாரி பிரதர், உங்கள் ஷாப்பில் பிரச்சனை பண்ணணும்னு நான் வரல. இவ என் ஒய்ஃப், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்போது நீங்கள் தான் சித்தார்த்தா? சித்தார்த் ஆம் என்ற தலையசைத்தான். கௌதம் கோபமாக சித்தார்த் சட்டையை பிடித்தான். எப்படிங்க நம்பி வந்த ஒரு சின்ன பொண்ணை வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்புனீங்க? பிரதர், இங்கே பாருங்க, அப்போ எங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனையில் இவ வீட்டை விட்டு வந்துட்டா. சோஃபியா கௌதம் அருகே வந்து, கௌதம் அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சட்டையிலிருந்து கையிடுங்க என்று கோபமாக கௌதம் கையை பிடித்து பின்னால் இழுத்தாள். நானும் தான் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். சோஃபியா சித்தார்த்தை பார்த்து, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்கு காலையிலேருந்து என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? சோஃபி, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வா என்று அவள் கையை பிடித்து பக்கத்தில் இருந்த டேபிளில் உட்கார வைத்தான். பிரதர், எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க. உங்கள் ஷாப்பில் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ராகவி கௌதமிடம், கௌதம், நீங்கள் வாங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கட்டும். நீங்கள் சோஃபியாவை பார்த்தீங்கல்ல, அவள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்காளா? என்னதான் புருஷன் வேணான்னு சொல்லிட்டு வந்தாலும் அந்த பையன் சட்டையை நீங்கள் பிடிச்சதும் அவளுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. ஒரு வேளை சித்தார்த் சோஃபியாவை சமாதானம் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் நமக்கு சந்தோஷம் தானே. அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சித்தார்த் தனக்கு எதிரே கோபமாக தலை குனிந்து உட்கார்ந்திருக்கும் தன் மனைவியை பார்த்தான். அவள் கையை பிடிக்க முயற்சி செய்தான். சோஃபியா தன் கைகளை விலக்கிக் கொண்டாள். சித்தார்த் விடாது மீண்டும் அவள் கையை பிடித்து கொண்டான். சோஃபி, இங்க பாருடி, என்ன நான் பண்ணது தப்பு தான். அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்க கூடாது. உன்னை வீட்டை விட்டு போக விட்டுருக்க கூடாது. நான் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன் சோஃபி. ரொம்ப சாரிடி உன்னை தனியாக விட்டதுக்கு. ப்ளீஸ் என் கூட வா வீட்டுக்கு. சோஃபியா நிமிர்ந்து அவனை பார்த்து, எப்படி நான் உங்களை விட்டு வந்து 3 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஞாபகம் வந்தேனா? சோஃபி, அன்னைக்கு நீ என்னை நம்பாமல் நான் கட்டின தாழியை கழட்டி வச்சுட்டு வந்ததுனால உன் மேலே கோவமாக இருந்தேன்டி. எனக்கு தெரியாது நீ இந்த மாதிரி தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு நினச்சேன். என்ன, எங்கள் அம்மா வீட்டுக்கா? எப்படி என்னால் போக முடியும்? அவங்க எல்லாம் வேண்டாம், நீங்கள் மட்டும் வேணும்னு நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன். அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க? என் புருஷன் என் கூட வாழ்ந்த 5 மாதம் போதும்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி என்னை அனுப்பிட்டாருன்னு சொல்கிறீங்களா? ஏய், என்னடி பேசுகிற? நான் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை போதுன்னு சொன்னேனா? நீ தானே என்னை நம்பாமல் என்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போன. சோஃபி, இங்கே பாரு, மறுபடியும் நான் பண்ணது சரி நீ பண்ணது தப்புன்னு சொல்லி எதையும் பேசி உன்னை ஹர்ட் பண்ண வரல. நான் ஒத்துக்கிறேன், என் மேலே தான் தப்புடி. உன்கிட்ட சொல்லி உனக்கு புரிய வச்சிருக்கணும். கோவப்பட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்க கூடாது. நான் பண்ண தப்பெல்லாம் மாற்றிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுடி. நீ யாருமே இல்லாத மாதிரி இங்கே இந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். என் பொண்டாட்டியாக இருந்துட்டு உனக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு என்ன இருக்குடி? என்ன, உங்கள் பொண்டாட்டியா? எதை வச்சு நான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க? அதான் நமக்குள்ளே இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்துட்டோம்ல. சோஃபி, அது வெறும் பேப்பர்ஸ் டி. சைன் பண்ணிட்டா நீ பொண்டாட்டி இல்லைன்னு ஆகிடுமா? நமக்குள்ளே நடந்த சண்டையை மறந்துட்டு நீயும் நானும் ஒன்றா இருந்த அந்த 5 months நினச்சி பாரு. எல்லாத்தையும் மறந்துட்டியாடி? நான் வேண்டாமா உனக்கு? உங்களுக்கு நான் இப்போ வேணும், அதனால வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு வேணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்கள் வரல. யாரும் இல்லாமல் தனியாக வாழ பழகிக்கிட்டேன். நான் தனியாக கஷ்டப்படலை, இப்போ நல்லா தான் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இங்கே வந்து வேலை செய்கிறது எந்த கஷ்டமும் இல்லை. இதுதான் என்னோடய லைஃப்னு புரிஞ்சுக்கிட்டு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். ஓ, நீ மூவ் ஆன் ஆகிட்ட? அப்போ அவர் வந்து என் சட்டையை பிடிச்சதுக்கு ஏன் உனக்கு அப்படி கோவம் வந்துச்சு? உள்ளே அவ்வளோ லவ் வச்சுட்டு ஏன்டி வெளியில் கோவமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க? நம்ம இந்த 3 மாதம் பிரிஞ்சிருந்தது போதும் சோஃபி, இதுக்கு மேலேயும் வேண்டாண்டி. ப்ளீஸ், நான் உன்னை ஹர்ட் பண்ண எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன். என் கூட வாடி.
என்று அவள் கையை பிடித்து தன் கன்னத்தில் வைத்து கலங்கி கொண்டிருந்தான். என் கையை விடுங்க என்று சொல்லி அவள் கையை அவன் கன்னத்திலிருந்து விலக்கி கொண்டாள். சித்தார்த் அவளை பார்த்து கொண்டிருக்க அவனின் பார்வை தாக்கத்தை தாங்க முடியாமல் சோஃபியா கீழே குனிந்து கொண்டாள். இனிமே இந்த மாதிரி நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. என்னை தேடி காலேஜுக்கு வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்குள்ள முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி அவள் அங்கிருந்து எழுந்து செல்ல சித்தார்த் அவள் கையை பிடித்து கொண்டான். சரிடி, உன்னோட கோவம் எல்லாம் எனக்கு புரியுது. நீ இன்னைக்கு என் கூட வரலன்னா பரவாயில்ல, ஆனால் நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் நான் டெய்லி வந்து உன்னை பார்த்துட்டு உன்னை தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பேன். அவ்வளோ சீக்கிரம் உன்னை என் லைஃப்ல இருந்து போக விட மாட்டேன் சோஃபி என்று எழுந்து அவளை இருக்க அணைத்து கொண்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க என்று அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி சோஃபியா ஸ்டாஃப் ரூம் சென்று புகுந்து கொண்டாள். சோஃபியா, நாளைக்கு இந்த மாதிரி பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன்டி. எங்கே உன்னை பார்த்தாலும் உன் மேலே இருக்க உரிமையை நான் எடுத்துக்குவேன். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும். இப்போ நீ என்னை தள்ளி விட்டு போன மாதிரி உன்னை ஈஸியாக விட்டுட மாட்டேன். என்னை சகிச்சுக்க நீ ரெடியாரு என்று சத்தமாக சொன்னான். வாடா ஆகாஷ், போகலாம். அவளை எப்படி என்கிட்ட வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசியிருந்தா என் கூட வந்திருப்பா. அது அவளுக்கே தெரியும். அதான் இப்படி ஓடிட்டா. மச்சான், நீ கெத்து பண்ணுற. கண்டிப்பாக உன் ஒய்ஃப் உங்ககிட்ட சீக்கிரம் வந்துடுவாங்க பாரு. நான் கூட நேற்று அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவங்க உனக்காக கோவப்பட்டதை பார்த்ததுக்கப்புறம்தான் இது அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லி இருவரும் சிரித்தனர். சித்தார்த் கௌதம் அருகே வந்து, சாரிங்க, உங்கள் ஷாப்பில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ பிரதர், நான் தான் சாரி சொல்லணும். என்ன ஏதுன்னு தெரியாமல் உங்கள் சட்டையை பிடிச்சிட்டேன். கௌதம், நீங்கள் என்னை பிரதர்னு கூப்பிடாதீங்க. சோஃபியாவை வேற தங்கச்சின்னு சொல்கிறீங்க. என்னை பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்று சொல்லி சித்தார்த் அவனை பார்த்து சிரித்தான். கௌதம், நான் அவள் கையில் காலில் விழுந்தாவது இன்னும் கொஞ்ச நாளில் அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணிடுவேன். அது வரைக்கும் நான் டெய்லி இங்கே வருவேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சித்தார்த், நீங்கள் டெய்லி வரலாம். நானும் அவகிட்ட பேசுகிறேன். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, நிலா. Thanks for watching.